உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா மேகல, உட்கார், சாப்பிடு. வா அக்கா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் என் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, என் மருமக கோயிலுக்கு போயிருக்கா, அவ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவா. அவளுக்கும் ஒரு துணை வேணும்ல. ஏன் உங்க மருமக தனியாவே சாப்பிட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அவ விரதம் இருக்கா, தனியா சாப்பிட விட வேண்டாமேனு தான். உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க ஏங்கா? பொண்ணு மாதிரி இல்ல, பொண்ணுதான். அப்படி கூட சொல்ல மாட்டேன், அவ என் உசுறு மாதிரி. அவ உங்களை கட்டி போட்டுட்டான்னு நினைக்கிறேன்க்கா. ஆமா, பாசத்தால. சரி நீ உட்காரு, சாப்பிடு. உங்க ரெண்டு பேர்ல யார் குடுத்து வச்சவங்கன்னே தெரியல. மாமியார பாராட்டவா இல்ல மருமகளை பாராட்டவா? நீ யாரையும் பாராட்ட வேண்டாம், யாரும் பாராட்டவும் வேண்டாம். ஏன்? கண்ணு விழுந்துரும்ல. அதுவும் சரிதான்க்கா. ஆமாக்கா, உங்களுக்கு நகை ஆசை எதுவும் இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, நானும் பாக்குறேன், நீங்க பெருசா நகை நட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான்க்கா கேக்குறேன். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் எதுவும் வாங்கி தரலையோ? என்ன இப்படி கேட்டுட்ட? நகையெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் கல்யாணத்துக்கு மட்டுமே 100 பவுன் போட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்ததும் என் மாமியாரு அவங்க சைடுல இருந்து அவங்க அம்மா கொடுத்தது, என் மாமியாருக்கு அவங்க சைடுல போட்டது, அவங்க மாமியார் கொடுத்ததுன்னு நிறைய நகைங்க கொடுத்தாங்க. அப்படியா? அது எவ்வளவு இருக்கும்? கணக்கே இல்ல. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டுக்கிட்டா எழுந்து நிக்கவே முடியாது, கனம் அதிகமா இருக்கும். ஏங்கா, அத பார்க்கலாமா? இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். வீட்ல வச்சுக்க முடியாதுல்ல, பாதுகாப்பா இருக்கட்டும்னு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்க. லாக்கரே தூக்கிற வேண்டியதுதான். கூட்டு போடவா? இல்ல. என்னங்க, நீ உட்காந்து சாப்பிடு, சாப்பிடு. பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். தனியா போறீங்களா? அக்கா, போற வழியில என்ன எங்கயாவது இறக்கி விட சொல்லுங்கக்கா ப்ளீஸ். ஏங்க, சங்கர் ஆட்டோ வர சொல்றேன், அதுல போ சொல்லு. ஐயோ, நேரம் ஆயிடும்க்கா. என் வீட்டுக்காரர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ்க்கா. வரேன். என்னமா பண்ணிட்டு இருக்க? யார் மத? டேய், நீ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா மேகலியை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிருப்பேன். உங்க அப்பா தான் கூட்டிட்டு போறாரு பாரு, முறைச்சுக்கிட்டே போறாரு. அப்பா முகமே சரியில்லையே, அடுக்கு போட்டா வெடிக்கும், அப்படி இருக்கு. உங்க அப்பா பாவண்டா, முன்ன பின்ன தெரியாதவங்க யார் பேசினாலும் அவருக்கு குப்புன்னு வேறுத்துரும். அப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பாரு? சரி வா. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் நிறுத்துங்க சொல்றேன். அப்பா,
என் புருஷன் பக்கத்துல உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எதுக்கு வீட்டுக்கு வந்த? இது என்னது, ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. வந்தாச்சு, இப்ப திரும்பியாச்சு. மழுப்பாம கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு வீட்டுக்கு வந்த? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீங்க ஊர்ல இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். வந்திருந்தா நான் எதுக்கு அங்க வர போறேன்? எல்லாம் உங்களாலதான். என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட பழகி என்ன மிரட்டி கட்டுப்படுத்தலாம்னு திட்டம் போட்டிருக்கியா? மீதிய சொல்லுங்க. அது நடக்கவே நடக்காது. எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் கௌரவம் முக்கியம். அதை அழிக்கணும்னு நினைச்ச நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன தள்ளிடாத. உங்களுக்கு உங்க குடும்பம் கௌரவம் முக்கியம்னா அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அது கெடுக்கிற மாதிரி நான் ஒரு நாள் நடந்துக்கலையே, நீ தான் கெடுத்துக்கிற. சரி, நான் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறேன்? அது எனக்கு எப்படி தெரியும்? அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? சரி சொல்லு. என் வாழ்க்கை பாதுகாப்பா இல்ல. பாதுகாப்பா இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் கல்லு மாதிரி இருக்கேன். நீங்க உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்க அமலத்தாரே. எனக்கு, என் குடும்பத்துக்கு உனக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க. நான் பாதுகாப்பா இருக்கணும்னா நான் கேக்குறத கொடுங்க. இன்னும் விளக்கமா சொல்ல போனா, நீங்களே சொன்ன மாதிரி உங்க குடும்பமும் உங்க கௌரவமும் உங்களுக்கு முக்கியம்னா அதுக்கு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் கேக்குறத கொடுங்க, நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டல? நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டேன். ஏன், இன்னும் சொல்ல போனா இந்த ஊரை விட்டே கூட போயிடுறேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும். என்ன வேணும்னு சொல்லு. உங்க பேங்க் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கீங்கல்ல நகை, அது அந்த நகை முழுசும் அப்படியே பெட்டியோட எனக்கு வேணும். நான் வரேன். டேடே, என்ன எங்கடா போற? செங்கல் சொல்லிக்கிட்டாமா? போற வழியில என்ன ஜங்ஷன்ல கடப்பக்கம் விட்டுரு. நாளைக்கு திருக்கார்த்திகை, விளக்கு போட எண்ணெய் திரி மத்த பூஜை பொருள்லாம் வாங்கணும். அது வாங்குறதுக்கு நீ ஜங்ஷன் வரைக்கும் போவியா? என்கிட்ட லிஸ்ட் தந்தா நானே வாங்கிட்டு வர மாட்டேனா? இல்லடா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஏன், நான்லாம் பார்த்து வாங்க மாட்டேனா? நான் என்ன கண்ணை மூடிக்கிட்டா வாங்க போறேன்? என்ன வாங்கணும்னு சொல்லு. விளக்கு திரி கட்டியா இருக்க கூடாதுடா. சரி. ரொம்ப பஞ்சாவும் இருக்க கூடாது. சரி. அதிகமா எண்ணெய் குடிக்கிறதா இருக்கவே கூடாது. அப்புறம் நல்லா நின்னு எரியணும். ஓஹோ, வேற? வேற சாம்பிராணி, அதுவும் வெள்ளை சாம்பிராணி இருக்குல்ல, அதான் வேணுமா? அதுதான் வேண்டாம். அம்மா, அதான்டா சாமி கும்பிடுறதுக்கு தான். ஐயோ தெய்வமே, அம்மா தாயே, ஆளை விடு. நான் உன்னை என்னலாமோ நினைச்சேன். நீங்க போய் வாங்கிக்க. ஒரு வகையில அப்பாவும் பாவம்மா. ஏண்டா உன்னைய வச்சு சமாளிச்சுட்டு இருக்காரு. ஓட்டணும். சரி வா, கடையில கொண்டு போய். சரி, நீ வண்டி எடு, நான் வரேன். சரி வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.